Morning students. Now we are going to see the continuation of scope of variables in function. Okay. So scope of variables அப்படினா என்ன லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் global and local variable அப்படினா என்னன்னு பார்த்தோம். ஸோ local variable அப்படினா inside of the functionல நாம டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள். ஓகே. ஸோ அதுதான் வந்து local variable அப்படின்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து global அப்படினா என்னன்னா outside of the functionல நாம டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள் வித் வேல்யூ. ஓகே. ஸோ அதுதான் வந்து global variable அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. ஸோ அதில் வந்து ப்ரோக்ராமில் எப்படி லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அது ரெண்டுத்தையும் சேம் ப்ரோக்ராமில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் நம்ம இப்போ இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ பாருங்கள், global and local variables. We will show how to use global variables and local variables in the same code. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். இந்த சிம்பிள் ப்ரோக்ராம்குள்ளே நம்ம global variableயும் யூஸ் பண்ண போகிறோம், local variableயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன வேரியபிள் எடுத்திருக்கோம் அப்படின்னா குளோபல் வேரியபிள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ எக்ஸுன்ற ஒரு குளோபல் வேரியபிள் எடுத்துட்டேன். அதுக்கான வேல்யூவை நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷனை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும்னு தெரியும் எல்லாருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் எடுத்திருக்கேன். ஓகே. ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு கோலன் சிம்பிள். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வந்து கோலன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது கீழே கொடுத்துருக்க அந்த லைன் எல்லாமே பாருங்கள் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் கீழே வருது. ஓகே. ஸோ அதனால தான் இப்போ அதுக்குள்ளே ஒரு வேரியபிள் எடுத்துருக்கோம் குளோபல் எக்ஸ் அப்படின்னு. ஸோ குளோபல் வேரியபிள் அப்படின்னாலே நம்ம குளோபல் அப்படின்ற கீவேர்டை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு வேரியபிள் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ குளோபல் வேரியபிளாக நம்ம எக்ஸுன்றதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேலே எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு. அப்போ அந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக அசைன் பண்ணணும். அப்படி அசைன் பண்ணும்போது குளோபல் அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இது நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஒரு லோக்கல் வேரியபிள் எடுத்துக்கிட்டேன், ஒய் அப்படின்னு ஒரு லோக்கல் வேரியபிள் எடுத்துருக்கேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுத்துக்கலாம். நான் லோக்கல் வேரியபிள் அப்படின்றதால லோக்கல் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். ஓகேவா. இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா. ஸோ குளோபல் வேரியபிள்னால் என்ன, லோக்கல் வேரியபிள்னால் என்ன, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகே. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2 இது நம்மளுடைய ப்ராசஸிங் எக்ஸ்பிரஷன் இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் எக்ஸ் பிரிண்ட் ஒய். ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்ன, பிரிண்ட்டோட அதை பிரிண்ட் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் கால் வந்து லோக்கல் இல்லையா, நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் என்ன லோக்கல் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த லோக்கல் என்ன அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அதோடைய வேல்யூவை போய் கால் பண்ணும். ஸோ கால் பண்ணும்போது அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், மேலே இருக்கிறது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், கீழே இருக்கிறது ஃபங்க்ஷன் கால். ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு நேம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலை நம்ம கொடுத்த உடனே இது என்ன பண்ணணும்னா மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை போயிட்டு கால் பண்ணும். ஸோ கால் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எவால்வேட் பண்ணி நமக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அவுட்புட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எக்ஸில் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸோடைய வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். எக்ஸ்னால் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்னா 8. ஸோ 8 இன்ட்டு 2 நமக்கு என்ன கிடைக்கும் 16. ஸோ இதான் வந்து எக்ஸோட வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். ஸோ 16 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒய்க்கு நம்ம எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கல. ஒய்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் நான் எங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை நமக்கு டிஸ்பிளேயில் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம குளோபல் அண்டு லோக்கல் வேரியபிளை சேம் கோடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் வேரியபிள் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த above program we declare x as global and y as local variable in the function local சொல்லியிருக்காங்க. ஓகே. After calling the function local, the value of x becomes 16 because we used x equal to x into 2. After that we print the value of local variable y, that is local அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராமும் இதோடைய அவுட்புட்டும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் ரெண்டுத்தையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வேரியபிள் எடுத்துட்டோம். பட் இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் பாருங்கள், குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் ரெண்டுமே சேம் நேமில் எப்படி யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து சேம் வேரியபிள் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்படி யூஸ் பண்ணாலே நமக்கு எரர் மெசேஜ் தான் காமிக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஸ்கோப் ஆஃப் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சேம் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இது என்ன அப்படின்னா குளோபல் வேரியபிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்,
ஃபங்க்ஷன் டெஃப் லோக்கல்ன்ற ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த வேரியபிள் என்ன அப்படின்னா லோக்கல் வேரியபிள். ஸோ இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே நாம் கொடுத்துருக்குற வேரியபிள் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கே தெரியும் லோக்கல் வேரியபிள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் லோக்கல் எக்ஸ். ஸோ எக்ஸோடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் காலுக்கு போயாச்சு லோக்கல் அப்படின்னு ஃபங்க்ஷன் கால். நெக்ஸ்ட் வெளியில் பாருங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுத்தாச்சு. ஸோ வெளியில் குளோபல் எக்ஸ் அதாவது எக்ஸோடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே குளோபல் அப்படின்ற கீவேர்டும் நம்ம யூஸ் பண்ணலை. அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள் எக்ஸ் அப்படின்றதையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணலை. ஓகேவா, வெளில இருக்கிறதோட இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் பிரிண்ட்டு கொடுத்து அதில் என்ன பண்ணியிருக்கோம் குளோபல் எக்ஸோட வேல்யூயை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இதான் வந்து அங்கே டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ சேம் வேரியபிள் எக்ஸ் தான். ஆனால் எக்ஸ் வந்து ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து டிஃபர் ஆகுது. இப்போ அவுட்புட் பாருங்கள் எக்ஸோடைய வேல்யூ 10, குளோபல் எக்ஸோடைய வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீபக் த ஃபாலோயிங் போட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்து அதுலேருந்து 2 மார்க் 3 மார்க்லாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, இந்த மாதிரி அவுட்புட் வரணும்னா உங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்லாம் கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. இதோடைய அவுட்புட் என்ன, இதில் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. இதில் வேரியபிள் எங்கே, 2 வேரியபிள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். Okay, so in the above code we used same name x for both global variable and local variable. We get different result when we print same variable because the variable is declared in both scope, that is the local scope inside the function local and global scope outside the function local. Okay, so the output local x 10 is called local scope of variable, global x 5 is called global scope of variable அப்படின்றத பார்த்தோம் இப்போ நம்ம. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனே நடத்திட்டு இருக்கும்போது இதை பற்றி நம்ம நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதால கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ஆர்டர் ஈவன் ப்ரோக்ராம். நம்ம ஏற்கனவே சிம்பிள் மெத்தடில் ஆர்டர் ஈவன் ப்ரோக்ராம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இப்போ பாருங்கள் இதை ஃபங்க்ஷன் மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். write a program using functions to check whether a number is even or odd அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆட் ஆர் ஈவன் செக் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம ஃபங்க்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணோம்னா டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆட் ஆர் ஈவன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுடைய நேம் எடுத்துட்டேன். ஸோ ஏ அப்படின்னு ஆர்கியூமெண்ட், ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட்டை நான் எடுத்துட்டேன் ஏ. ஓகேவா, ஸோ கோலன் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் சிங்கிள் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இஃப் கண்டிஷனில் இஸ் ஏ என்ன சொல்லியிருக்கோம், மால்லஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 நம்ம செக் பண்ண போகிறோம். நம்மளோட கண்டிஷன் நாம் கொடுக்குற வேறு நம்பர் என்ன அப்படின்னா ஏ. ஸோ அந்த ஏன்ற நம்பரை 2ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மால்லஸ் கொடுத்தாலே அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பேலன்ஸ், அதாவது ரிமைண்டர் வேல்யூ இருக்கு இல்லையா, ரிமைண்டரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஏ மால்லஸ் ஆஃப் 2 அப்படின்னும் போது ஏக்கு நாம் கொடுக்குற வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு பேலன்ஸ், அதாவது ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு கிடச்சிது அப்படின்னா ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் 1. ஸோ 1 அப்படின்ற அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ எல்ஸ் அப்படின்னும் போது ரிட்டர்ன் 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு ஆர்டர் ஈவன் ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட். இப்போ நம்பர் ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஏ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு நம்பரை என்டர் பண்ணியாச்சு. இப்போ ஆர்டர் ஈவன் நம்ம செக் பண்ண போகிறோம். இஃப்ல ஆர்டர் ஈவன், ஸோ நம்பர் ஈக்குவல் டு 1 நம்ம கிடைக்கிற ரிட்டர்ன் வேல்யூ 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா த கிவன் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளேல வரணும். நம்ம கிடைக்கிற நம்பர் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் வேல்யூவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரிட்டர்னில் 1 0ன்னு கொடுத்துருக்கோங்க பாருங்க. அந்த ரிட்டர்னில் 0 கிடைச்சது அப்படின்னா த கிவன் நம்பர் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு நமக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இப்போ அவுட்புட் பாருங்கள். ஸோ என்டர் ஏ நம்பர் கேட்குது 7 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ த கிவன் நம்பர் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு நம்ம மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்டர் ஏ நம்பர் 6 நான் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு அவுட்புட் த கிவன் நம்பர் இஸ் ஈவன். ஓகேவா, ஸோ இதுதான் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமும் கூட. ஸோ ஃபங்க்ஷனில் நம்ம ஃபங்க்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு எந்த ப்ரோக்ராம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணி அவங்க ஆர்டர் ஈவன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும். ஸோ இல்லை வெறும் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுத்த எக்ஸாம்பிளில் எந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வேணாலும் நம்ம எழுதலாம். அது ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் தான், புக்கில் அந்த பார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் எழுதணும் அப்படின்ற ஸோ அவசியமே கிடையாது நமக்கு. ஓகேவா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா
இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட் ஏ ப்ரோக்ராம் டு கிரியேட் ஏ மிரர் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே நமக்கு வந்து நாம் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் போட்டோம் அப்படின்னா, அதாவது மிரரில் பார்த்தா எப்படி கிடைக்கும் நமக்கு, அப்படியே ரிவர்ஸில் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் மெத்தடில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் தான் இதுவும். ஸோ இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராம் கூட. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். நாம் கொடுக்குற ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து ரிவர்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். அப்போ ரிவர்ஸ் அப்படின்னா REV நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ REV அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்க போகிறேன். அப்போ அந்த ஸ்ட்ரிங் அப்படின்றதால அதை string 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்கையே நம்ம மிரர் இமேஜில் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு அவுட்புட் கிடைக்கல, அதை வந்து நம்ம string 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கொடுக்குற ஸ்ட்ரிங்க்கு என்ன நேம் அசைன் பண்ணியிருக்கேன், string 1. ஸோ அதை தான் நம்ம ஃபங்க்ஷனில் ரிவர்ஸில் நான் கொடுத்துருக்கேன், string 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ string 2 பாருங்கள். string 2 என்னன்றது இப்போதைக்கு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை வந்து எம்டி ஸ்பேஸில் நம்ம அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அப்படி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு அது எனக்கு தெரியாது. ஸோ இனிமேல் தான் அதை நான் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதனால் string 2 அப்படின்றத நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ எத்தனை டைம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் என்னன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை எத்தனை டைம் வேணுமோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் ஆஃப் string 1. நம்ம எடுத்துகிட்ட ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் என்ன. இப்போ ஸ்கூல் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டேன். ஸ்கூலில் மொத்தம் எத்தனை கேரக்டர் பாருங்கள், SCHOOL. ஸோ டோட்டலாக எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்னா 6 கேரக்டர் இல்லையா? அப்போ லென்த் ஆஃப் string 1 அப்படின்னும் போது அதோடைய லென்த் எவ்வளோ, 6. இப்போ 6 -1. ஸோ -1 போது தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேரக்டர் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ -1 அப்படின்னு நாங்கள் ஃபார்முலா நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிற வேல்யூவை நம்ம என்னென்ன அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐன்னு சொல்லிட்டு நம்ம வேரியபிளை அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டெப்பை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் எடுத்துக்கூடிய string 1 லென்த் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை வந்துட்டு -1. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம மைனஸ் ஆகும்போது அந்த வேல்யூ எல்லாமே நம்ம என்ன வேரியபிளாக நம்ம அசைன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஐன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது கிளியர் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு லூப்பு பார்க்கலாம். ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் டைம் திரும்ப நமக்கு என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டராக அது செக் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு கேரக்டராக நம்ம ஐட்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐட்ரேஷன் டெக்னிக்னும் போது நம்ம லூப் எடுத்துக்கலாம். அப்போ லூப்பில் ஃபார் லூப்போ இல்லை ஒயில் லூப்போ எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே ஒயில் லூப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒயில் லூப்பில் என்ன சொல்லியிருக்கோம், இஸ் I greater than or equal to 0. ஸோ 0 அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரிங் என்ன ஆகிடும், எண்ட் ஆகிடும் இல்லையா? அப்போ 0வாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 0 விட ஐயோட வேல்யூ அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, string 2 ப்ளஸ் ஈக்குவல் டு string 1 of I. ஸோ string 2 ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா string 2 ஈக்குவல் டு string 2 ப்ளஸ் string 1 of I அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ string 2ல் நமக்கு என்ன ஸ்டோர் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே கொடுத்துருக்கிற string 2 கூட ப்ளஸ் string 1 of I ஒரு ஸ்ட்ரிங்கோடைய கேரக்டரை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ண போடுது அப்படின்னா அடுத்து திரும்ப என்ன பண்ணணும், string 1ல் இருக்கிற அடுத்த கேரக்டரை அதோட வந்து ஆட் பண்ணணும். ஒன்று அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு I மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா I ஈக்குவல் டு I மைனஸ் 1. ஐயோட வேல்யூ என்ன ஆகும், ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக என்ன ஆகும்னா குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? அப்போ தான் என்ன ஆகும், நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஒரு கேரக்டராக நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது நாம் கொடுத்த ஸ்ட்ரிங்லேருந்து ஒவ்வொரு வேல்யூ நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வந்தால் தான் நமக்கு ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்னா ரிட்டர்ன் string 2. நாம் எதிர்பார்க்குற அந்த string 2 வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றாங்க. string 2 அப்படின்னா என்னன்னு சொன்னேன், ரிவர்ஸ் பண்ணி வந்த அந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸோ வேர்டு ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஏ ஸ்ட்ரிங். ஸோ நாம் என்டர் ஏ ஸ்ட்ரிங் நம்மளை கேட்கும். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரிங் தான் வேர்டு அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ பிரிண்டில் த மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் என்ன, ரிவர்ஸ் இல்லையா? ஸோ ரிவர்ஸ் ஆஃப் வேர்டு. ஸோ ஃபங்க்ஷனில் நம்ம string 1ன்னு எடுத்துக்கிறோம், string 2ன்னு எடுத்துக்கிறோம் வேரியபிள். ஆனால் நாம் இங்கே அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணும்போது சேம் வேரியபிளே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான டூப்ளிகேட் நேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் string 2ன்னும் போது இங்கே வேர்டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை தான் நான் இங்கே வந்து வேர்டு ஈக்குவல் டு இன்புட் அப்படின்ட்டு நாம் கொடுத்துருக்கோம் ப்ரோக்ராமில். வேர்டு ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஏ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்மளுடைய அவுட்புட்டை பாருங்கள்.
ஸோ என்டர் எ ஸ்ட்ரிங் ஸ்கூல் நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு எல், நெக்ஸ்ட்டு OOHCS. ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு காமிக்கும். ஓகே, இதான் வந்து மிரர் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்றது. ஓகேவா, இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து மெமரி பண்ணனா ஒன்றுமே புரியாது, கான்செப்டை புரிஞ்சிட்டு நேரம். ஏன்னா ஒரு சிங்கிள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் நமக்கு அவுட்புட் வராது, எந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் புக்கில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. இதையே நானே வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி தான் நான் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப கஷ்டப்பட நடத்தினேன். ஓகே, ஸோ அதனால் இதை நல்லா கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ப்ரோக்ராமில் எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. வந்துச்சுன்னா தயவு செய்து கேளுங்க, டவுட்னா ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் ஃபங்க்ஷனுக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராக்டிக்கலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லூப் கேட்டாங்கன்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வைல் லூப்புக்கு எழுதும்போது இந்த லூப் கான்செப்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.